நாமக்கல்லில் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ ஆகிய ஆன்லைன் உணவு டெலிவரி ஆப்களுக்கு உணவு வழங்காமல் ஹோட்டல் உரிமையாளர்கள் நிறுத்தி வைத்துள்ளதால் டெலிவரி பணி செய்பவர்களும் உணவு ஆர்டர் செய்பவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கலாம். பரத்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நாமக்கல் நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உணவகங்களானது செயல்பட்டு வருகிறது. இங்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற உணவகங்கள் டெலிவரி செய்யும் ஆப்களும் உள்ளன. இந்த சூழலில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களும் உணவகத்திற்கும் இடையே இந்த கமிஷனில் ஏற்பட்ட பிரச்சனை, விளம்பர கட்டணம், மறைமுக கட்டணம் போன்றவற்றால் வருமானத்தில் 50% வரை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஆப்களில் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு இன்று முதல் உணவு வழங்காமல் நிறுத்தி வைக்க உள்ளதாக அறிவிப்பானது வெளியிட்டுள்ளன. அதன்படி இன்று நாமக்கல்லில் ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஆப்களில் அனைத்து ஹோட்டல்களும் ஆஃப்லைன் மோடில் வைத்துள்ளனர். இதனால் அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு செல்வர்களும் நேரடியாக உணவகங்களுக்கு வந்து உணவு அருந்தியோ அல்லது பார்சல் வாங்கி கொண்டோ செல்கின்றனர். இந்த சூழலில் உணவு டெலிவரி ஆப்களில் உணவு வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை நம்பி நாமக்கல்லில் மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட டெலிவரி ஊழியர்கள் உள்ளதாகவும், எனவே ஹோட்டல் உரிமையாளர்கள் மற்றும் ஆன்லைன் டெலிவரி செய்யும் நிறுவனங்கள் கலந்து பேசி விரைவில் தீர்வு காண வேண்டும் எனவும் டெலிவரி ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.